அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இது மாதிரி கோயில் கட்டுறோம். அந்த கோயிலில் பூஜைகள் பண்ணுறோம், புனஸ்காரங்கள் பண்ணுறோம், 1000 விழாக்கள் நடத்துகிறோம். ஆனால் இது ஆண்டவனுக்கு போகுமாடான்னு கேட்குறாரு. எப்படி கேட்குறாருன்னா, அந்தரத்தை அம்பு கொண்டு அசங்கு என்றால் அசங்குமோ. ஒரு அம்பை அடித்து ஆகாயத்தை ஆடுமா 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 ஆடாது ஆடாது. கம்பமற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ. அதை போய் கலங்க முடியுமா யாராவது? இதையும் அசைக்க முடியாது, அதையும் கலைக்க முடியாது. நீ சொல்கிற மந்திரமும் அங்கே போகாது. இது இங்கே மக்களோடு சரி. அதை இன்பமற்ற யோகிகள் எடுத்துரைக்க வேணுமேன்றது. யார் ஒருத்தன் கடவுளை உணர்ந்தானோ அவன் இந்த பாமரை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்றார். அந்த மாதிரியான நிலையில் போனால் தான் கடவுள். இதெல்லாம் வீட்டுக்கு கட்டலாம், தெருவுக்கு கட்டலாம். அது அவங்க மன சந்தோஷத்துக்கு கட்டுறது. கடவுளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ ரோட்டில் ஒரு கோயில் கட்டிடும், அதை இப்போ 1000கணக்கில் விழுந்து கும்பிட்டாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு அது ரோடு இறஞ்சலாக இருக்குதுன்னு ஜேசிபி வச்சு இச்சு தள்ளிடுறோம். சாமி என்னாகும்? இந்த மாதிரி இதெல்லாம் ஒவ்வொன்றையாக உணர்ந்தோம்னா தான் தெரியும். அவர் செய்தாருங்க நான் செய்கிறேங்க, அவர் செய்தார் நான் செய்கிறேன்னும் போது தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. அதனால் நான் என்ன செய்யணும், நான் எதை தேடணும், அதுதான் முக்கியம். அப்படி தேடும்போது தான் ஞானம் கிடைக்கும். இந்த உலகத்தில் மனுஷன் எப்படி பிறந்தான் அப்படின்னா, நாதத்தால் பிறந்தான். ஒரு மனுஷனுக்குள்ள 2 விதமான விந்துக்கள் இருக்குது. அந்த கேள்விப்பட்டுக்கிறீங்களா? 2 விதமான விந்துக்கள். ஒரு விந்தை மனிதன் பார்க்க முடியும், ஸ்தூல விந்து. ஒரு விந்தை பார்க்க முடியாது. அந்த விந்து எப்போ வரும்? ஒரு ஆணும் பெண்ணும் புணரல் பண்ணும்போது அந்த உணர்ச்சி பெருக்கில் கண்ணை மூடுவாங்க. கண்ணை மூடும்போது புருவ மையத்திலேருந்து அந்த விந்து கீழே இறங்கும். அந்த விந்து இறங்கின உடனே தண்ணி மழை பெஞ்சதுன்னா எப்படி பபுள்ஸ் வந்துடுது. அந்த பபுள்ஸ் மாதிரி இந்த சூட்சம விந்து வந்ததுன்னா ஸ்தூல விந்து கவ்விக்குச்சுன்னா அது உள்ளே இருக்கும். சூட்சம விந்து, ஸ்தூல விந்து வெளியே இருக்கும். இதை எடுத்துன்னு போய் ஒரு பெண்ணினுடைய யோனியில் போட்டதுன்னா அது கவ்விக்கும், சுரோனிதம் பண்ணிட்டு. அந்த சுரோனிதமும் இந்த விந்தும் சேரும்போது தான் கருத்தரிக்கும். அந்த சுரோனிதம் தான் தாயினுடைய சுரோனிதம் தான் உடல், தந்தையினுடைய விந்து தான் மூச்சு. இதான் மனித வாழ்வு நந்தங்குது. இங்கே எங்கே கடவுளுக்கு வேலை? எங்கே இருக்குது கடவுளுக்கு வேலை இருக்குதா? எல்லாமே மனிதன் தான் பண்ணிங்கிறான். இது எப்படி இறங்குதுன்னு சொல்கிறார் அகஸ்தியர். விந்து நிலை தன்னை அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும். அந்த முள்ள நாதம் அது குருவாய் போனால் அந்தமான ஜோதி நீ ஆவாயினர். இந்த உலகத்தில் உன்னுடைய பிறப்பு வேணாம் அப்படின்னா நீ நாதத்தோடு வாழணும். அந்த நாதத்தோடு வாழ்ந்தீன்னா உனக்கு மனம் அழிஞ்சிடும். இங்கே பிறப்புக்கு காரணம், இறப்புக்கு காரணம் மனசு. அந்த மனம் அழிஞ்சு போச்சுன்னா நீ ஆதியில் இந்த உலகத்துக்கு எப்படி அப்படி ஆயிடவிடா, கடவுளோட கலந்துடுவேன்னு சொல்கிறார். ஐயா, இப்போ கேட்குற கேள்வி கேட்கணுமா கேட்கக்கூடாது தெரியல. என் மனசுக்குள்ளே வந்துச்சு கேட்குறேன். 84 லட்சம் ஜீவராசி யோனியில் நாங்கள் பறந்து இந்த மனித உலகம் எடுத்துட்டோம். இப்போ எடுத்துட்டு இந்த இந்த உடம்புன்னு எனக்கு எத்தனை பிறவியால் வந்தது தெரியல. ஆனால் இந்த சிவ வெளிப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம், உபதேசம் வாங்கிட்டு.
இந்த 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 84 லட்சம் ஜீவராசி உடம்புல வந்து இந்த மனுஷ பிறவை எடுத்து இந்த உண்மையான சிவனை தேடுறது இந்த இது 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 எதுக்காகயா? இதெல்லாம் படிச்சிருக்கிறது எதுக்கையா சிவா? இதெல்லாம் படிக்காம நம்மளெல்லாம் படிக்காம சும்மா இருந்துக்கலாம் இல்லையா? சிவன் வந்து ஏன் இத்தனை எல்லாம் வச்சுட்டு வேடிக்கை பார்க்குறாங்களா நம்மள? எதுக்கோசம் இது நாங்கள் எல்லாம் பறக்கலாமே விட்டுட்டா, இந்த உபதேசம் கொடுத்தாமே விட்டுட்டா எதுவுமே நாங்கள் பண்ண தேவையில்லையே. அதனால் எல்லாரும் பறங்குற மாதிரி எல்லா ஜீவராசி பறங்குற மாதிரி சாப்பிட்றது தூங்குறது சந்தான உற்பத்தி பண்ணிட்டு போயிட்டே இருக்கல இல்லையா? இது எதனால வச்சாரு ஐயா சிவா? இப்போ ஒரு கேள்வி கேட்டார் இவர். இப்போ கேள்வி கேட்க போறாரு, பட்டினத்தாருக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அவர் ஒரு பாட்டை வர எழுதி வச்சுக்கிறாரு. இவர் என்ன கேட்குறாரு, சிவன் சும்மா இருந்தானா நான் ஏயா பிறக்க போகிறேன், என்னை படைச்சிருவான், அப்புறம் இப்படி ஒரு பாடத்தை சொல்லுவான், அதை வேற நான் கஷ்டப்பட்டு வேற பண்ணணும், அப்புறமா சிவனை கூடு வரான், ஏன் இந்த வேலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பவன் அன்றைக்கே அவருக்கு தெரிஞ்சுக்குது. அவர் சொல்கிறாரு, பாரோ நீரோ தீயோ வலியோ படர்வானோ, ஆரோ நான் என்று ஆய்வுறுகின்றேன் அறிவிலேன். நீ யாருன்னு நான் கேட்குறேன். எப்பா நீ யாரு? பாரா இந்த உலகமா? நீரா? தீயா? காத்தா? இல்லைங்க எங்கேயுமே கண்ணு கட்ட அளவில்லாமல் இருக்குது இந்த ஆகாயமா? எதுதான்ப்பா நீ அப்படின்னு கேட்குறேனே, நான் ஒரு முட்டாளுன்றார். யார் சொல்றது? நான் ஒரு முட்டாள்னு யார்? பட்டினத்தார் சொல்கிறாரு. அப்படியே திருப்பி கேட்குறாரு, பாரோ நீரோ தீயோ வெளியோ படர்வானோ, ஆரோ நான் என்று ஆய்வுறுகின்றது நீ தான் பான்றார். நீ யாரு நீ யாருன்னு கேட்குறனே, அது நானும் இல்லை, நீ யாரு நீ யாரு நீயே தான்டா நீ கேட்டுக்கிற. புரியுதுங்களா சொல்றது? சிவன் தான் சிவனை தேடுறான். இங்க சிவன் ஒருத்தன் தனியா இல்லை, அவன் விதி அவனே எழுதுறான். அவனு பேர் சிவம், வேற யாரும் இல்லை சாமி, நீ தான் சாமி சிவம். உன் தலையெழுத்தை நீயே எழுதுற, அதை எழுதுனதை நீயே அனுபவிக்கிற. உன்னால அனுபவிச்சு பிறக்கவும் முடியும், இங்கிருந்து தப்பிச்சு போகவும் முடியும், சிவமா நீ உணர்ந்தால். புரியுதுங்களா? இங்க சிவன் படைக்கிறவனே கிடையாது, அவன் யாரையும் படைக்கவும் இல்லை, நீயே தான் இந்த உலகத்தை படைச்ச. எப்போ தெரியும்னா நீ யாருன்றதை நீ அறியும் போது நானும் அவனும் வேற இல்லைப்பா தெரிஞ்சிடும். என்னை யாரும் படைக்கலப்பா நீயே உணர்வ. அந்த நாள் சீக்கிரம் வராது. அந்த நாள் வரும்போது தான் இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் அப்போ தான் கிடைக்கும். இங்கே யாரையும் படித்து வேதனை படுத்துறதுக்கு அவன் யாரு? யாருமே கிடையாது. நம்மளோட வினை தான் நம்மளை படைக்குது. நான் வினையை செய்யாமல் உட்காரேன், ஒன்றுமே நடக்க போகிறதே இல்லையா? ஒரு கடையை திறந்து வச்சுட்டு அதில் ஊர்பட்ட மளிகை சாமானை வச்சுட்டு வியாபாரம் நல்லா ஆகுது வியாபாரம் நல்லா ஆகுதுன்னா என்ன பைத்தியக்காரத்தனம் தானே இது? வியாபாரம் வேணாம்னு நினச்சேன்னா நீ கடையை மூடு ஃபஸ்ட்டு. கடையை முன்னா யாரும் வந்து வாங்க போகிறதா? அந்த மாதிரி வினை வேணான்னா உன் செயலை நிறுத்து. வினைன்றதே வரும்போதில்ல செயலை செஞ்சுக்கினே இருப்பனா, ஆனால் அடி மட்டும் வாங்கவே கூடாதான். இது எங்க சாமி நியாயம்? செயல் நின்னால் சிவம் தெரியுமா சாமி? செயல் இருக்கிற வரைக்கும் சிவன் மறைஞ்சே இருப்பான். செயல் நில்லணும், செயல் நிகழும். பிரகலாதம் வரான், அவங்க அப்பன் சொல்றான், டேய் நாராயணா சொல்றான், டேய் நான் நாராயணா சொல்ல மாட்டேன்டான்னு யாரும் புள்ள சொல்றான். அப்பனை பார்த்து நீ என்னடா சொல்லுவ? நமசிவாயம் சொல்லுன்றான். இவர் என்ன பண்றாரு, நான் நமசிவாயம் சொல்ல மாட்டேன் நாராயணன் தான் சொல்லுவேன்றாரு. யாரே? பிரகலாதம் புள்ள. நான் ஓப் பண்ணுறாங்க அழிக்கிறதுக்கு, அழிக்கவே முடியல. கடைசியாக பயங்கர கோவம். அப்பன்ல தன் பிள்ளை ஒன்று திருத்தணும், இல்லைன்னு தூக்கி போட்டு மிதிக்கணும். அப்படி மிதித்து பார்த்தா ஒன்றும் இல்லை, இது பேசாமல் எதனா ஒன்று ஆனா கூட பரவாயில்ல அப்படி முடிவானா, டேய் நீ நாராயணா நாராயணான்ற, நான் நமச்சிவாயன்றேன். நீ கும்புற தெய்வத்தை காட்டுறா, உன் நாராயணன் வரானா நான் பார்க்குறேன் அப்படின்னு பக்தலாதன சொல்கிறாரு. வருவான் அவன், பார்க்குறியா அப்படின்றாரு புள்ள. சரி பார்க்கலாம் அப்படின்னு. இந்த தூணில் வருவானா? வருவான். உடைக்கும் போது தூணில் வரான். இப்போ யாருக்காக இறைவன் வந்தான்? பிரகலாதனுக்காக வந்தான் இறைவன். அவனோட நம்பிக்கையை காப்பாற்றணும்னு வந்தான். அந்த மாதிரி நமக்கும் நம்பிக்கை இருந்தது, எனக்குள்ள இறைவன் இருக்கிறான்னு நானே நம்பணும். அதை இன்னொருத்தர் சொல்லி வரக்கூடாது. நான் அதை உணர்ந்தேன்னா அன்னைக்கு பிறவின்றதே இல்லை சாமி. இது எல்லாமே செஞ்சிருக்கிறது சிவம் கிடையாது, நாங்களே எல்லாமே செஞ்சு நாம தான் சாமி சிவம். அது அறியாத வரைக்கும் சவம்.
அறியாத சுத்துறதுதான், சுற்றிக்கினே இருக்க வேண்டியதுதான். எல்லா உணர்ந்தால் பிறவின்றது இல்லை சாமி. அதை தானே சொல்கிறாங்க. ஆமாய்யா, மகான்களுக்கு மரணம் இல்லையா, மகான்கள் நோடி பிறக்க வேண்டிய வேலை இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? அவங்க சிவமாக மாறிட்டாங்க. மாறிட்டாங்க. அப்போ நானும் பிறக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டா நானும் அந்த நிலையை எட்டி பிடிச்சாதான் நடக்கும். எட்டி பிடிக்கல என்னையா? எனக்கு கூழும் குடிக்கணும், ஆனால் மீசிலையும் ஒட்டக்கூடாதுன்ற கதை இது. சரியா? அந்த மாதிரி நடக்கவே நடக்காது சாமி. ஒன்று ஆசைப்பட்டா இன்னொன்று வரும், ஒன்று தொடர்ந்து ஒன்று வந்தே தீரும். ஆமாம், இழக்க தைரியம் இருந்ததுன்னா சிவத்தை அடையலாம். யாருக்கெல்லாம் இழக்க துணிவு இல்லையோ அவங்கள ஒரு நாளும் சிவன் சீன்றதே இல்லை சாமி. சரிங்களா? எதுவும் வேணான்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சிவத்துக்கு சமம். எல்லாமே எனக்கு வேணும், நான் தான் போனோன்னா சிவனுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. சம்பந்தமே இல்லை. எந்த உண்மை ஐயா? இப்போ நம்ம ஐயாவுக்கு நாங்கள் நன்றியோடு இருக்கணும்னா நாங்கள் ஐயாவோட ஃபோட்டோ டிஸ்பிளேல மாட்டிக்கிறதோ, ஃபோட்டோவை ஜோபில் வச்சுக்கிறதோ, இல்லை வீட்டுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ வச்சு விளக்கேற்றி டெய்லி கும்பிட்றதுனாலையோ ஐயாவோட நன்றியோட இருக்க முடியுமா? இல்லைன்னா ஐயோட 24 மணி நேரம் நாங்கள் எவ்வளோ நேரம் முழிச்சு இருப்போம் அத்தனை நேரமும் ஐயாவோட நினைப்பிலே இருக்குது, ஐயாவுக்கு நன்றியோட இருக்கிறதா? ஐயா எது ஐயாவுக்கு நன்றியோட இருக்கணும்னா எதை வச்சா நாங்கள் ஐயாவோட நன்றியோட இருக்கோன்னு உண்மையான அர்த்தம்? ஐயாவுக்கு நன்றியோட இருக்கணும் நாங்கள் குரு கோஸ்கோ. நான் என்ன எதுக்காக இந்த பேச்சு நான் சொல்கிறேன்னா, நான் ரொம்ப கருடு முரடான ஆள். ஒரு 5 வருஷம் முன்னாடி ஐயா சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரே உலகத்தோட ஆசையில் அலையிற நான்றதே இருந்துச்சு எனக்கு. ஐயா ஒரே 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 ஒரு 5 நிமிஷத்தில் உபதேசம் கொடுத்து ஐயாவோட ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. அன்னிலேருந்தே நான் அன்னைக்கு ஆள் இறந்துட்டேன். நான் இப்போ தோன்றிருக்குதே புது ஆள்னா எனக்கே ஒன்றுது. நான் யாரும் தேடி அலைஞ்சேன், எங்கேயும் கிடைக்காது. நான் யாரும் பதிலே வரல. இந்த கோயிலன்னு இல்லை, இந்த ஊர் சுற்றலன்னு இல்லை, எல்லாம் சுற்றி பார்த்துட்டேன். எந்த புக்கு படித்தாலும் இது எங்குமே தெரியாது. நம்மள யாருன்னா யார் கூட சொல்ல முடியாது. ஐயா சொல்லி கொடுத்தாங்க, நீ யாருப்பான்னு காட்டி கொடுத்தாங்க எனக்கு. அதுக்கோசம் நான் கேட்குறேன், ஐயாவுக்கு நன்றியோட நாங்கள் சாகிற வரைக்கும் இருக்கணும்னா ஐயாவுக்கு பூஜை பண்ணுறதாலேயோ, பேக்கெட்லேயே ஃபோட்டோ வைக்கிறதோ, மொபைலில் டிஸ்பிளே போடுறதோ, இல்லை இந்த மாதிரி இந்த ஐயாவுக்கு நன்றியோட இருக்கலாம். இல்லை ஐயா கோசமே நாங்கள் இப்போ வாழ்றது இருக்க வாழ்பூர்வமா ஐயாவோட கோசமே ஐயாவோட நினைப்பிலே இருக்குது. ஐயாவுக்கு நன்றியா? எது ஐயாவுக்கு நன்றியோட வாழ்றதுன்னா எதுயா? நல்ல கேள்விகள். ஐயாவுக்கு உண்மையாக இருக்கிறது எப்படி? தினமும் ஊந்து கும்பிடலாமா, கற்பூரம் ஏற்றலாமா, இல்லை ஊதுவத்தி காட்டினா மட்டும் போதுமா சாமி? அப்படி இல்லை. உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வல்ல பிரானாருக்கு வாய் கோபுர வாசல். உள்ளம்னு இருந்தால் உள்ளம்னு ஏங்க வச்சாங்க? இந்த உடம்பை போய் ஆலயமாகவும் உள்ளே இருக்க இறைவன் தங்கக்கூடிய அந்த இடத்த கர்ப்ப கிரகத்தை உள்ளம்னு சொன்னாங்க. அந்த உள்ளத்தில் இறைவனாகிய குருநாதரை வைக்கணும். வச்சா அவர் சொன்ன வாழ்க்கையை நீங்கள் வாழறீங்கன்னு அர்த்தம். மற்றபடி ஃபோட்டோவில் வைக்கிறதோ ஃபேஸ்புக்கில் வைக்கிறதோ இதெல்லாம் நானும் அவரோட சீடன் வெளிப்படுத்துறதுக்காக தானே தவிர உண்மையிலேயே சீடன் நீங்களாம் அப்படின்னா முதல்ல அவருக்கு கொடுக்க வேண்டிய இடம் நம்மளுடைய உள்ளம். அந்த உள்ளத்தை முதல்ல சுத்தம் பண்ணிவிட்டு அவரை வைங்க. அதுக்கு உங்களுக்கு முன்னாடி அவர் போய் நின்று உங்களுக்கான வேலையை அவரே செய்வார். சரிங்களா? அதை ஒன்று மட்டும்தான் அவர் சொன்னார். இவ்வளோ பேருக்கு உபதேசம் கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் என்ன சொன்னார்? நான் குருவும் இல்லை, எனக்கு யாரும் சீடனும் இல்லைன்னாரு. ஏன் சொல்லணும்? அதை உபதேசம் கொடுத்தா குரு தானே அவர். ஆனால் அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு சில விஷயங்களை, நான் குரு இல்லைப்பா, எனக்கு யாரும் சீடன் இல்லைப்பா, அவங்கவுங்க மனசான் அவங்கவுங்களுக்கு குருன்னு. ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு விஷயத்த பண்ணால் கூட டம்பட்டம் அடிக்கிற உலகம் சாமி இது. இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிவிட்டு நான் ஒன்றும் இல்லைப்பா, உன் மனந்தாப்பா குரு, என்ன நீ மறந்துரு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவரை எங்கே எடுத்து வைக்கணும்? அப்போ நம்ம மனசு எவ்வளோ சுத்தமாக இருந்தால் அந்த சுத்தமான இடத்துல தானே இறைவனாகிய குருநாதர் வருவார். அப்போ நம்ம வைக்க வேண்டிய கூடம், நம்ம வழிபடியோட இடம் எதுன்னா நம்ம மனம்தான். அந்த மனசில் வச்சதுக்கப்புறம் அது ஃபோட்டோவும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அது ஒன்று தான் சாமி இடம். அது ஒன்று தான் அவர் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா அந்த மனம்தான் உன்னை வழி நடத்த போகுது. அப்போ வழி நடத்தக்கூடிய இடத்துல குருநாதரை உக்காஞ்சாருன்னா உன் வழி மாற போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ எங்கே மாறுறாங்க? குருநாதரை வெளியே வச்சுட்டு விளம்பரத்துக்காக பண்ணக்கூடிய எல்லாம் தானே தடமாறுறான். உள்ளே இருந்தவன் யாராவது தடமாறிக்கிறாங்களா? யாரும் தடமாறதுக்கு வாய்ப்பே இல்லை.
ஏன்னா உனக்கு வழி சொல்கிறதே உன் மனம்தான், அந்த மனசில் உன் குருநாதர் இருக்கார். புரியுதுங்களா? அப்போது நாம் உள்ளுக்குள்ளே வச்சு இறைவனாகிய குருநாதரை கொண்டாடுவோம். அவர் சொன்ன சொல்லில் நிற்போம். அப்போ தான் அந்த சொல்லு உங்களை காப்பாற்றும். வேறு எதுவும் நம்ம இந்த உலகத்தில் காப்பாற்றவே காப்பாற்றாது. எல்லாம் வழித்துணைக்கு உதவும், ஊர் போய் நம்மளை சேர்க்கவே சேர்க்காது. அப்படி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் ஐயாவோட பாடம். அந்த பாடத்தை வாங்கும்போது சத்தியத்தில் எப்படி இருந்தீங்களோ அந்த சத்தியத்தோடு பாடம் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களை ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சரிங்களா? நல்ல சார். குணத்தா நாங்கள் எல்லாம் சீடர்களோ எதான ஒன்று கடைப்பிடிச்சி ஐயாவோட குணம் நீங்கள் இதெல்லாம் வாழ்க்கையில் ஏற்றுக்குங்கன்னா எந்த ஒரு குணத்தை சொல்லுங்கிறீங்க ஐயா? எதான இந்த ஒரு குணம் ஐயா கூட நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க ஐயா. நம்மளுக்கு எல்லாரும் சீடருக்கு ஐயா இந்த விஷயம் பண்ணுறாரு, அதை நீங்களும் கடைப்பிடிச்சிக்கிங்க, தினமும் உங்கள் வாழ்க்கையில் அதை சேர்த்துக்குங்க நான் சொன்னால் எதை சொல்லுக்கு இல்லையா? முதல்ல ஒன்றே ஒன்று தான், தைரியம். தலையே போதுன்னா கூட அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா இந்த முடிவு அங்கே போய் நின்னா என் தலை போவோன்னா பரவாயில்லன்னு வரும். மாத்திரதை ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அதுக்கோட விலை என்ன வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த குறிக்கோளில் அதை அடைஞ்சே தீரணும்னு இருக்கிறவர். அந்த குணம் நமக்கு வேணும். முதல்ல அந்த குணம் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம எதையுமே சாதிக்கவே முடியாது. முதல்ல அடிப்படையே அதுதான். என்ன வேணால் ஆகட்டும், நான் இதுதான் முடிவுன்னு பண்ணிட்டேன்னா நான் அப்படி தான் இருப்பேன். பொண்டாட்டி போனாலும் பிரச்சனை இல்லை, புள்ள போனாலும் பிரச்சனை இல்லை, சேர்த்து வச்ச சொத்து போனாலும் பிரச்சனை இல்லை, எதை போனாலும் எதை இழக்க தயாரே இந்த ஒன்றுக்காகன்னு அவர் நின்னதுனால தான் இந்த நிலையை அவர் எட்டி பிடிச்சார். புரியுதுங்களா? அவர் 35 வருஷம் சர்வீஸ் பண்ணின்னு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு காசு ஒரு அமௌண்ட் வருது, பொண்டாட்டிக்கு கொடுக்கல, பிள்ளைக்கு கொடுக்கல, தனியாக ஒரு வீடு கட்டல, நேராக வந்து ஆசிரமத்தில் அடுத்த வேலை என்ன? புரியுதுங்களா? அந்த ஒன்றுக்காக. ஏன்னா இந்த ஆசிரமன்றது என்னதுன்னா அவர் பேரில் கூட இந்த ஆசிரமம் கிடையாது. இது உலக மக்கள் எல்லாருக்கும் பயன்படணும். நான் இதை முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு காசு ஒரு பிரச்சனைனா 35 வருஷம் சேமிச்ச என் சேமிப்பை எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுக்குறேன் அப்படின்னு அவர் தெளிவாக இருந்தாலே, அப்போ எதையும் இழக்கக்கூடிய தைரியம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? இது ஒன்றை நீங்கள் ஐயா கிட்ட வந்து எடுத்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் எதை ஒன்றா ஃபேஸ் பண்ணலாம் சார். சரிங்களா? ஆத்மானம் சார்.